ஆடி அமாவாசையை ஒட்டி கோடியக்கரை ஆதிசேது கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். வருடத்தில் 12 மாதங்களில் 12 அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகள் பிரதான அமாவாசையாக கருதப்படுகிறது. அன்றைய அமாவாசைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி குறித்து வழிபாடு செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை இன்று கடலோர பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டம் என்பது கடலோர மாவட்டமாகும். இங்கு நாகை புதிய கடற்கரை, வேளாங்கண்ணி கடற்கரை, ராமேஸ்வரம் கடற்கரை, வேதாரண்யம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் திதி கொடுத்து தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஆதிசேது என்று அழைக்கக்கூடிய நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் உள்ள கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். அங்கு அவர்கள் கடற்கரையில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு எள், பச்சரிசி, அகத்திக்கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி வழிபாடு நடத்தி வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அமாவாசைக்காக வருவதை ஒட்டி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் விரிவான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் உடைமாற்றும் வரை குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆழமான பகுதிகள் சென்று நீராடக்கூடாது என அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே போல் பார்த்தோம் என்றால் சுகாதாரத்துறை சார்பில் தற்காலிக சுகாதார மையம் அமைக்கப்பட்டு அங்கு உள்ளது. மொத்தத்தில் கோடியக்கரை இந்த ஆடி அமாவாசையால் கோடியக்கரை கடற்கரை என்பது களை கட்டி உள்ளது. இங்கு குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதே போல் பார்த்தோம் என்றால் முக்கிய இடமான வேதாரண்யத்தில் உள்ள சன்னதி கடற்கரையிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீராடி வருகின்றனர். அவர்கள் சன்னதி கடலில் நீராடி வேதாரண்யேஸ்வரர் கோயில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நாகை மாவட்டம் என்பது கடலோர மாவட்டம் என்பதால் கடலோரம் நெருங்கிலும் இந்த திதி கொடுக்கும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.